வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் எப்பயுமே நம்ம அரிசியில் தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் வந்து கோதுமை ரவையில் சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ருசியில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் சாதம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கோதுமைன்னு சொல்லுவாங்களே அதுதான் எடுத்திருக்கேன். நம்ம கோதுமை ரவையை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம நார்மலாக எப்போயுமே உப்புமா செய்வோம் பார்த்திங்களா, கோதுமை ரவை அந்த மாதிரி ரவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் துவரம் பருப்பும் பார்த்திங்கன்னா 100 கிராம் தான். அதையே ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நம்ம முன்னாடியே பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு அரை மணி நேரம். ஏன்னா ரவைக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் ஊற வச்சிட்டோம்னா சரி சமமாக வெந்துடும். அதனால் இப்போ இந்த ரவையை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவையை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-20 வெங்காயம் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடுறதுனா ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய் கொஞ்சம், அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் ஒரு கேரட், இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 கிராம் காய் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் போட வேணாம். இந்த சைஸுக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. காய் போடுறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து, என்னென்ன காய் போடணுமோ அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ இது வதங்குறதுக்குள்ளே அந்த தக்காளியும் சேர்ந்தே நல்லா வதங்கிடும் இல்லையா, அதனால் காயை சேர்த்து வதக்கிக்கலாம். காய் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம். 1 2 3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ சீக்கிரமாக போட்டுறேன். இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கழுவி வச்சோலையா ரவை அதையே சேர்த்துக்கலாம். அடுத்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், இதை வதக்கிடலாம். நம்ம ரவை எடுத்து வச்சோம் இல்லையா, இதில் கரெக்டாக 1/4 கப் ரவையும் 1/4 கப்பு பருப்பும் இருந்துச்சு. அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே கப்பில் 1 2 3, இதில் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு இப்போ கலந்து விட்டுறலாம். நல்லா குலைவாக இருக்கணும், நல்லா அப்படி கொலன்னு வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் மாங்காயும் சேர்த்துக்கிறேன், ஒரு 4-5 பீஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் புளிப்பெல்லாம் சேர்க்குறது இல்லை, அதனால் மாங்காய் போட்டால் அந்த புளிப்பு வந்து இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் லைட்டாக மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக புளி கரைச்சி, இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம புளி ஊற்றுறோம், காயை எப்படி வேகும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. புளி ஊற்றி நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ நான் வந்து புளிக்கு பதில் தான் மாங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பீஸ் மாங்காய். இந்த மாங்காய் வந்து அதிகமாக புளிப்பு இருக்கிறதுனால ஒரு 4-5 பீஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 4 விசில் விட்டு ஸ்டீமும் நல்லா இறங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். கிளறி விடுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ கிளறிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சாம்பார் சாதம் வந்து இதே போல் கொலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ரவையும் நல்லா வெந்து நல்லா சாதம் போலையே நல்லா வெந்தும் பூ போல் இருக்குது. ரொம்ப அருமையான கோதுமை ரவையில் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. நீங்களும் இது போல் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.